ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோல நம்ம தென் தான் இந்த ரெண்டு வார்த்தைக்கான டிஃபரன்ஸை பார்த்தோம். அதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றதுன்றதை பார்த்தோம். இன்னைக்கு டே 4 உடைய கிராமர் டிப். டூ வேர்ட்ஸ் இட்ஸ் வர்சஸ் இட்ஸ், இது ரெண்டுமே சேம் ப்ரொனன்சியேஷன் தான். நம்ம ஆனால் டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸ்ல வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்டான சென்டென்ஸ்ல வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஐடிஎஸ் இட்ஸ், இந்த இட்ஸ் வந்து நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா இட் ஷோஸ் பொசிஷன், சம்திங் பிலாங்ஸ் டு இட், அதாவது அதனுடையது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த இட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த டாக் wagged its tail, நாய் வந்து அதனுடைய வாலை வந்து அசைத்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த இட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். அதனுடையது அப்படின்னு சொல்றதுக்கு, அது வந்து ஒரு பொசிஷன், அதனுடையதுன்னு சொல்றதுக்கு நம்ம இந்த இட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஐடி அப்போஸ்ட்ரோஃபி எஸ், இந்த இட்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இட் இஸ் இல்லைன்னா இட் ஹேஸ், இந்த ரெண்டு வார்த்தைகளுடைய ஷார்ட் ஃபார்மை தான் நம்ம வந்து இட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்படி சென்டென்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே டுடே, இந்த இட் இஸ் தான் நம்ம இட்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அழகான நாள் அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே டுடே அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று எக்ஸாம்பிள், இட்ஸ் மை ஃபேவரட் சாங், இட் இஸ் மை ஃபேவரட் சாங் தான் நம்ம இட்ஸ் மை ஃபேவரட் சாங் சொல்லுவோம். அது வந்து என்னுடைய ஃபேவரட்டான சாங் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த இட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கீழே நான் வந்து சில எக்ஸாம்பிள்ஸையும் வந்து போஸ்டரா வந்து நான் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.